சென்னை எண்ணூர் ராமகிருஷ்ணா நகரைச் சேர்ந்தவர் லிங்கமுத்து. 66 வயதான இவர் பாரிமுனைக்கு சென்றுவிட்டு மாநகர பேருந்தில் ஏறி வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். அவர் எண்ணூர் கடற்கரை சாலை சந்திப்பு பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தில் இருந்து இறங்கி நின்று கொண்டிருந்தார். அப்போது விதியை மீறி ஒரு வழி பாதையில் எதிர்ப்புறமாக ஏறி வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று லிங்கமுத்து மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் லிங்கமுத்து மீது லாரி சக்கரங்கள் ஏறி இறங்கியதில் அவர் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இது பற்றி தகவல் அறிந்து விரைந்து வந்த எண்ணூர் போக்குவரத்து போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக செங்குன்றம் போக்குவரத்து போலீசார் லாரி டிரைவரான திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த நாகராஜனை கைது செய்தனர். 4 சாலைகள் சந்திக்கும் இந்த பகுதியில் 24 மணி நேரமும் போக்குவரத்து போலீசார் பணியில் இருப்பது வழக்கம். ஒரு லாரிக்கு 50 ரூபாய் வாங்கிக் கொண்டு தவறான சாலையில் எதிர் திசையில் லாரி செல்ல அனுப்பி வைத்ததால் இந்த விபரீத விபத்து ஏற்பட்டதாக அப்பகுதி வாசிகள் குற்றம் சாட்டினர். 500 மீட்டர் தொலைவில் எதிர் திசையில் இருக்கின்ற யார்டுக்கு செல்ல வேண்டிய லாரிகள் 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டியிருப்பதால் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்படுவதாகவும் அதனால் குறுக்கு வழியில் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் லாரி ஓட்டுநர் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பு பகுதியில் பொருத்தப்பட்ட அனைத்து சிசிடிவி கேமராக்களும் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 40 அடி நீள கண்டெய்னர் லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் விதியை மீறி செல்ல அனுமதிப்பதற்கு 50 ரூபாய் வீதம் ஆள் வைத்து வசூல் செய்த போக்குவரத்து காவலர் ஒருவர் சில மாதங்களுக்கு முன்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம், சரவணகுமார் மற்றும் வேல்ராஜ்.